தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை 11:30 மணிக்கு மே 1 இன்று உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களுடன் இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். நேற்றைய அறிக்கையிலும் சரி, கடந்த கால அறிக்கையிலும் நாம் அறிவித்திருந்த அடிப்படையில் மே 1 மற்றும் இந்த இன்றைய காலகட்டங்கள் மே, இதுக்கு முந்தையும் ஏப்ரல் இறுதி நாட்கள் 29 தேதிக்கு பிறகு 30ஆம் தேதி ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய போதிலும் சரி, கர்நாடக மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் சரி ஆங்காங்கே மழை பொழிவின் துவக்கம் என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை தென் மாவட்டத்தின் சில இடங்களிலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அறிவித்து வந்த நிலையில் நேற்றைக்கு பரப்பில் அதிகரித்து காணப்படுகின்ற நிலையாக மழைப்பொழிவு இருந்தது. நேற்றைக்கு சில இடங்களில் குறிப்பிட்டிருந்த அது வடகடலோரத்தின் பகுதி வரைக்குமே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம். அது கிட்டத்தட்ட சென்னைக்கு மேற்கு புறமாக இதை அப்படியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஓரிரு இடங்களில் எட்டி பிடித்தது. திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, இன்னும் பார்த்திங்கன்னா உள்பகுதிகளில் இது கடந்த கால அறிக்கையிலும் சொல்லியிருந்தோம், சேலத்தின் தாண்டி கள்ளக்குறிச்சிக்கு மேற்கு புறமாக எட்டி பிடிக்கும் வாய்ப்பாக இருக்கும். இதே போல் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்த சூழ்நிலையில் நேற்றைக்கு நாம் இந்த குறிப்பிட்ட இடங்களில் பொழியாது இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இந்த டெல்டாவின் ஒட்டிய உள்பகுதிகள் வரைக்குமே இன்றைக்கு எட்டி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும், அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, திருச்சி மாநகரத்தின் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும், இப்படி மதுரை உள்ளிட்ட திருச்சி, இடைப்பட்ட தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தீவிரமாக இன்றைக்கும் பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நேற்றைக்கெல்லாம் பழனியில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அதிகமாக பொழிந்து அந்த படிக்கட்டெல்லாம் தண்ணி வழிந்து ஓடுவதே அப்படின்ற மாதிரி செய்தியிலெல்லாம் காணொலியில் நம்ம கண்டது உண்டு. அதே வேளையில் அத்திக்கட்டி, ஆலங்கட்டி மழையும் சில இடங்களில் அந்த கர்நாடக பகுதிகளில் கொடுத்திருக்கக்கூடிய நிலை என்பது உள் மாவட்ட தமிழகத்தினும் ஒரு இடங்களில் என்பது வெப்பம் மிகுதியாக இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அடுத்தடுத்து உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக முன்னேறி மழைப்பொழிவு கொடுக்கும் என்று இன்றைக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வடமேற்கு காற்றின் ஊடுருவல் என்பது இன்றைக்கும் மத்திய உள் தமிழக பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு நேற்றைக்கு பொழியாத இடங்களுக்கும் இன்றைக்கும் பொழியும் என்று நம்பிக்கையோடு இருப்போம். அடுத்தடுத்த நாட்கள்லையும் இந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 15 தினங்களுக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். அதாவது நியூஸில் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு இந்த இடத்துல மழை பொழிந்தது அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு சூழ்நிலை என்பது அடுத்த சில தினங்களுக்கு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் வெப்பமும் சற்று கூடுதலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களாகவும் சரி, வட உள் பகுதிகள், தென் உள் மாவட்டங்களிலும் ஒரு இடங்களில் இப்படி மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய வேளையில் வெப்பமும் 40-41 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருந்தாலும் சில இடங்களில் 37-38 இந்த இயல்பை ஒட்டிய நிலையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் வடகடலோரம் பார்த்திங்கன்னா 36-37 வரைக்குமே அந்த ஒரு ஜோன்ஸில் தான் எட்டி பிடித்து அந்த வெப்பம் அவர்களுக்கு ஒரு அதிகமான ஒரு வெப்பநிலை என்று சொல்ல போனாலும் உள் மாவட்டத்தில் தான் நல்ல ஒரு வெப்பம் கொடுத்து வரக்கூடிய நிலை. இவை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெப்ப அலை வீசுவதற்கான காரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்னினோவின் தொடக்க காலத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த எல்னினோ தொடங்கலை, சூப்பர் எல்னினோ தொடக்க காலம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம், இந்த மே எண்டிலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து இந்த லானினா வீக் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இது அப்படியே டிரான்சிஷன் டு எல்னினோ, அது சூப்பர் எல்னினோவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கானதெல்லாம் பார்த்திங்கன்னா 2027 காலகட்டங்களில் தான் இந்த இதெல்லாம் இருக்கும். இந்த அமைப்பு இருக்கும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான ஒரு வானிலை தாக்கங்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முந்தைய கால ஒரு பார்ட் 1 வீடியோவில் கொடுத்துருக்கேன். திரும்பவும் பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னால் அதை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் அதை நான் முழுமையாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். அதே வேளையில் இன்றைக்கும் மழைப்பொழிவு பார்க்கும் பொழுது ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களும் சரி, நாமக்கல் இப்படி உள்பகுதிகளிலையும் மத்திய பகுதிகளிலும் ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு, திருச்சியின் சுற்று வட்டாரமாக இருந்தாலும் சரி, தஞ்சை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில், புதுக்கோட்டையின் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதியில், கீரனூர் உள்ளிட்ட பகுதிகள், திருவாரூருக்கு மேற்கு புறமாக இதுவரைக்குமே எட்டி பிடித்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும், கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நேற்றைக்கு அந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கின மழை என்பது படிப்படியாக கிழக்கு நோக்கி முன்னேறி தெற்கு கிழக்காக வரக்கூடிய நிலை இருந்தாலும் அந்த நிலை என்பது கிழக்கு காற்று எந்த அளவுக்கு அதற்கு பார்த்திங்கன்னா தடையில்லாமல் அது ஸ்லோவாக வந்துச்சுன்னா இந்த காற்றை உள்ளே தள்ளும். இந்த மேற்கு வடமேற்கில் உருவாக அந்த மழைப்பொழிவு எல்லாம் பார்த்திங்கன்னா தெற்காக தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அது எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட செங்கல்பட்டு அந்த மாவட்டத்திற்கு மேற்கு புறமாக காஞ்சிபுரம் மாவட்டம் வரைக்குமே ஒரு இடங்களில் கொடுக்கக்கூடிய உத்திரமேரூர் பகுதிகள் வரைக்கும் சில இடங்கள் லேசான மழைப்பொழிவாகவும், அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளிலும், திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு மிதமானது முதல் சற்று கனமழையாக ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய நிலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. 78 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட. ஊத்து பகுதியில் 4 முக்கு, காக்காட்சி போன்ற பகுதிகளில் 71, தலா 66 மில்லிமீட்டரும், மாஞ்சோலை பகுதியில் 44, அம்பாசமுத்திரம் 37,
கெனடியன் அணைக்கட்டு 12.8, மணிமுக்தாறு 4.8, திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி பார்த்திங்கன்னா 2 மில்லிமீட்டர், அதாவது லேசான ஒரு மழைப்பொழிவாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். திருப்பூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் மூலனூர் பகுதியில் 33, ஊத்துக்குளி 33, வட்டமல் கரல் ஓடை 29.2, அவினாஷி 14, வெள்ளக்கோயில் 14, மடத்துக்குளம் 10, அமராவதி அணை 7, தாராபுரம் 2. அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆர்கேபெட், இது வந்து வடகடலோரத்தின் பகுதிகள் சொல்லலாம், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள். ஆர்கேபெட் வந்து பார்த்திங்கன்னா 33 மில்லிமீட்டரும், பள்ளிப்பட்டு 10 மில்லிமீட்டரும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் செய்யாறு 17, ஆரணி 12, ஜமுனா மருதம் 9.2, செங்கம் பகுதியில் 1.6, வேலூர் மாவட்டத்தின் பொன்னை அணை அதிகபட்சமாக 5.6, இன்னும் வேலூர் மற்றும் அம்முண்டி காட்பாடி பகுதிகளிலும் லேசான ஒரு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அதே வேளையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி 5 மில்லிமீட்டர் அளவிற்கும், தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அதிகபட்சமாக 35.2, இன்னும் தேனி மாவட்டத்தின் ஏராளமான இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழையாக கொடுத்திருக்கக்கூடிய நிலை. அதே வேளையில் நீலகிரி மாவட்டத்தின் அதிகபட்சமாக உட் பிரயார் எஸ்டேட் 42 மில்லிமீட்டர் அளவிற்கும், ஹரிசான் மலையாளம் 38, கூடலூர் பஜார் 23, இன்னும் பல்வேறு பகுதிகளில் கோத்தகிரி, அப்பர் கூடலூர், எமரால்டு, சாந்தி விஜய் ஸ்கூல், தோவாலா, பார்வுட், உதகை மண்டலம், கேட்டி, இப்படி பல்வேறு இடங்கள்லையும் கர்நாடக பகுதிகள் ஒட்டிய பகுதிகளில் இதை சொல்லலாம். தென்காசி பகுதிகளில் கருப்பாநதி அணை 0.5 மிக லேசான ஒரு மழை ஓரிரு இடங்களில் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு தென்காசி பகுதிகளிலையும் அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் ஆங்காங்கே இப்படி மாறி மாறி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் எப்போவுமே இப்போ வரக்கூடிய அடுத்த சில இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே வேளையில் ராணிப்பேட்டை பகுதியில் பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. சோளிங்கர் அதிகபட்சம் 34.4, மின்னல் 32.6, களவாய் 10.4, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் 10.5, மதுரை 11 மில்லிமீட்டரும், மதுரை ஏர்போர்ட் 0.3, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிழவரைப்பள்ளி அணை 25 மில்லிமீட்டர், தளி 10, இன்னும் கேபிஆர் அணை, ராயக்கோட்டை, இன்னும் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் ஓசூர், தேன்கனிக்கோட்டை பகுதியில் லேசான மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. கரூர் மாவட்டம் அணைப்பாளையம் 28.4, அரவக்குறிச்சி 17 மில்லிமீட்டரும், கன்னியாகுமரியின் பேச்சுப்பாறை பார்த்திங்கன்னா 28.8, இன்னும் பெருஞ்சாணி, புத்தன் அணை, பல்வேறு இடங்களில் திருப்பரப்பு, சிவலோகம், பாலமூர், இப்படி பல்வேறு இடங்களிலும் மிதமான மழை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு 1 சென்டிமீட்டர் முதல் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் 2 மில்லிமீட்டர், ஈரோடு மாவட்டத்தின் மொடக்குறிச்சி 41 மில்லிமீட்டர், சத்தியமங்கலம் 13 மில்லிமீட்டர், பெருந்துறை 11, கொடுமுடி 9.4, திண்டுக்கல் மாவட்டத்தின் பழனி 52 மில்லிமீட்டர். இதுதான் வந்து அங்கே வந்து ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் குறைந்த மணி நேரத்தில் அது பொழிந்த மழை தான் அது. அதே போல் கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. தருமபுரியின் ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் 13, இன்னும் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. கோவை மாவட்டத்தின் பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவு, மேட்டுப்பாளையம் அதிகபட்சமாக 29 மில்லிமீட்டர். இப்படி பல்வேறு இடங்களில் மேற்கு மாவட்டங்களையும் சரி, மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள், கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் குறிப்பிட்டிருந்த இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைய காட்டிலும் பரப்பு கண்டிப்பாக இந்த வடமேற்கு காற்றின் ஊடுருவல் என்பது தமிழகத்தின் ஊடாக பயணிக்கும் பொழுது அவர்கள் இது அப்படி தான் ஒரு நிலை தான் இருக்கும். ஆனாலும் அது வந்து மிகப்பெரிய வெப்பமாக நீங்கள் அதை பார்த்தாலும் உள் மாவட்டங்கள்லாம் கடுமையான வெப்பம் தான் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நிலை வரக்கூடிய ஒரு நிலை. 39-40 டிகிரி செல்சியஸும் கடந்து 41 டிகிரி செல்சியஸ்லாம் சில நாட்களில் அடித்திருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி வெப்பம் என்பது இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அவ்வப்பொழுது இந்த வெப்பத்திற்கு புழுக்கத்திற்கு இடையே நமக்கு ஒரு மாலை இரவு இடிமழையாக வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது என்னென்னைக்கு எந்த மாதிரியான மழை அமைப்பு அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நம்ம அறிக்கையில் நம்ம கொடுக்கும்பொழுது வழங்குவோம். கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் அறிக்கையில் எந்த மாதிரி அறிக்கை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது நிலவி வரக்கூடிய அந்த உயரழுத்தம் என்பது மியான்மர் ஒட்டிய பகுதிகளிலையும் சற்று அரபிக்கடலுக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதி, சோமாலியா பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளில் அந்த உயரழுத்தத்திலிருந்து அந்த பெறப்படுகின்ற காற்று, இப்படி இருவேறு உயரழுத்தங்கள் இருந்து கொண்டு மேலடுக்கிலே ஒரு சுழற்சி என்பது தென்முனை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியும் வடமேற்கு காற்று ஈர்ப்பை கொண்டு வரக்கூடிய வகையில் நமக்கு கர்நாடக உள்பகுதிகள் மேலடுக்கிலே ஒரு மெலிந்த சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த அமைப்பு தான். இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம உடனுக்குடன் அறிவிக்கலாம். வெப்பச்சலன இடிமழையானது நாளை மறுநாள் சற்றே உள் மாவட்டங்களுக்கும் தீவிரமடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் நாளைக்கே அது வந்து எட்டிப்பிடித்து சில இடங்களில் கர்நாடகம் மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் ஒரு இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்குது. இது எந்த அளவுக்கு அது நாளைக்கு ஏற்படுத்துதா இல்லை நாளான்னைக்கு அது ஏற்படுத்துதா அப்படின்றத பார்க்கலாம். இது எந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கிறேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.